வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்மி ஊசோ எங்கே போனார் அதை பற்றின ஒரு மிகப்பெரிய நியூஸ் நமக்கு கிடச்சிருக்குது. அண்ட் ராயல் ரம்போ ரியாத்தை பற்றின ஒரு மிகப்பெரிய அப்டேட்டும் யாரெல்லாம் ரிட்டர்ன் ஆக போகிறா அப்படிங்கிற செய்தியும் கிடச்சிருக்குது. ஆஃப்டர் மண்டே நைட்டால் என்ன நடந்து முடிஞ்சுது அப்படிங்கிறது கூட நமக்கு தெரிஞ்சிருக்குது. நடந்து முடிஞ்சதுக்கப்புறமான மூமெண்ட் அண்ட் பிரான் பிரேக்கருக்கு ஒரு தண்டனை அண்ட் ஒரு சர்ப்ரைஸான விஷயத்தை தான் டபிள்யூ கொடுத்துருக்குறாங்க. அதே போல் ஏஜே ஸ்டைலுடைய ஃபைனல் அப்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி கிடச்சிருக்குது. மோர் அப்டேட்டை பற்றி வீடியோ பார்க்கலாம். மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா தினமும் ரஸ்லிங் செய்களை தமிழை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ரஸ்லிங் கிங் தமிழ் சேனல் போலவே சினிமா கிங் தமிழ் சேனல் இருக்குது. அதில் தளபதி சம்பவத்தை பற்றி தலைவலி சம்பவமாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்கள். தளபதியுடைய ரசிகர்கள் பண்ண கூத்தை பற்றி தான் நம்ம சினிமா கிங் தமிழில் ஒரு வீடியோவை போட்டிருக்கிறோம். கண்டிப்பாக பாருங்கள். ஃபஸ்ட்டு செய்தி நம்ம ஃபின் பேலரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பொதுவான ரசிகர்களுக்கு இருக்கிற கேள்வி என்னென்னா, ஃபின் பேலர் என்னப்பா போன வாரம் தான் ஃபேஸ் டர்ன் பண்ணுற மாதிரி இருந்தார், திடீர்னு ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சில பேர் கேட்குறீங்க. ரைட்டான கேள்வி தான். அதுக்கான ஆன்சர் என்கிட்ட இல்லாட்டாலும் டபிள்யூ இன்றைக்கி பண்ண விஷயத்தை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி ஏஜே ஸ்டைல் தான் 2026 ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறேன், எனக்கு ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது ஃபைனலாக ஒன் டைம் சொல்லும்போது அந்த இடத்துக்கு சிஎம் பாங் வந்திருப்பார். ஆக்சுவலி சிஎம் பாங் இஸ் த டைட்டில் டிஃபெண்டிங் சாம்பியன். ஸோ டிஃபெண்டிங் சாம்பியன் வீக்லி. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை இன்றைக்கி உன்கிட்ட மெயின் ஈவெண்ட்டாக நான் டிஃபெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத சிஎம் பாங் வாக்குறுதியாக ஏஜே ஸ்டைல்கிட்ட சொல்லிட்டாரு. அதுதான் மெயின் ஈவெண்ட்டாகவும் நடந்தது. ஆனால் ஃபின் பேலர் டைரெக்டாக போய் கேட்டிருப்பாரு, இன்றைக்கி அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தல நெக்ஸ்ட் வீக் எனக்கு வாய்ப்பு தான் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. சிரிச்ச முகமாக தான் கேட்டிருப்பாரு. ஆனால் பங்கு சொல்லியிருப்பார், உனக்கான வாய்ப்பு முடிஞ்சிருச்சு, மீண்டும் வாய்ப்பு வேணும்னா அது ஒரு பெரிய விஷயம், அதுக்கு நீ ராயல் ரம்பை வெற்றி பெற்று என்னை சேலஞ்ச் பண்ண நம்ம வேகாஸில் சண்டை போடலாம், இனிமேல் உனக்கு நான் வாய்ப்பு தனியாக தரமாட்டேன், அதாவது சும்மாலாம் தரமாட்டேன் அப்படின்னு போயிருப்பார். வருத்தம் தானே. பட் இருந்தாலும் இவன் ராயல் ரம்பை வெற்றி பெற சொல்கிறாங்களா, சரி ராயல் ரம்புக்கு போகலான்னு சொல்லிட்டு ராயல் ரம்பில் என்னை சேர்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஆடம் பிஎஸ்டி கேட்கும்போது அவர் சொல்லியிருப்பார், ஆல்ரெடி 30 ஸ்லாட்டையும் நாங்கள் ஃபுல் பண்ணி வச்சுட்டோம்ல, ஒன்றெல்லாம் இப்போதைக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு ஞாபகம் இல்லை, அதனால் நீ வந்த வழியை பார்த்து போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். நல்லவனாக தான் பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்கிட்டையும் கேட்டிருப்பார், இவர்கிட்டையும் கேட்டிருப்பார், தரமாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா லீவ் மார்கன் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, நீ உன்னோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது, போன வாரம் நீ பங்கு கூட விளையாடின மேட்சை பார்த்தோம், அதில் நீ தோற்றதுக்கப்புறமா அவங்க கூட கை ரேஸ் பண்ணதெல்லாம் நீ நல்லவனாக காட்டாதுக்கா, நான் பார்த்துக்க டாமினிக் கூட ராயல் ரம்பில் இருக்கிறான், ஆனால் நீ இல்லைன்னு சொல்லி கவலைப்படாத, கண்டிப்பாக நம்ம டீம் எப்போவுமே உன்னை விட்டு கொடுக்க மாட்டோம், வி ஆர் த ஜட்ஜ்மெண்ட்டே, நீ என்ன ஃபேமிலியில் ஒருத்தன், எப்போவுமே உன்னை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி லீவ் மார்கன் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதோடைய விளைவாக தான் பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டில் சிஎம் பாங்க அட்டாக் பண்ணியிருப்பார். அதாவது கேட்டு கிடைக்கிற அந்த வாய்ப்பு உன்னை அட்டாக் பண்ணால் நீ எப்படியும் தருவல்ல அப்படிங்கிறது ஒரு லாஜிக் தானே. அதனால தான் பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டில் பங்குக்கும் ஏஜே ஸ்டைலுக்கும் நடந்த மேட்ச்சில் ஃபின் பேலர் இவர் அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை காட்டியிருப்பாங்க. இனி வரும் காலங்களில் இந்த ஸ்டோரி எப்படி டெவலப் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில. ராயல் ரம்புக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சிக்காகோவில் சிஎம் பாங்குடைய ஹோம் டவுனில் பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்க போகுது, எலிமினேஷன் சேம்பர். மேபி அதுக்காக பிளான் பண்ணுறாங்க போல இருக்குது. அண்ட் ராயல் ரம்போ ரியாத், இந்த ராயல் ரம்போ ரியாத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு மிகப்பெரிய ஆண்டாக அமைய போகுது. அது வேறு யாருக்குமே கிடையாது, ஓபா ஃபெமி தான். ராயல் ரம்போ 2026 அந்த பிக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 13 மேன் பிக், அதில் ஆல்ரெடி சில பேர் வரேன்னு சொல்லிட்டாங்க. அதில் அஃபிஷியலி நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறத ஓபா ஃபெமி சொல்லிட்டாரு. ஸோ ஓபா ஃபெமி இந்த ரம்பிள் இது அஃபிஷியலி ஒரு ப்ரொமோ கட்டாகவே போட்டுட்டாங்க. அண்ட் அவருக்காக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்பா ரோமன் டீன்ஸு கூட இப்படி நீங்கள் பில்டப் பண்ணலப்பா, ஓபா ஃபெமி வராருன்னு எவ்வளோ நாள் ப்ரொமோ போட்டு எத்தனை நாள் ப்ரொமோ கட் பண்ணி இன்றைக்கி ஓபா ஃபெமி ராயல் ரம்போக்கு வராரு. ஒரு என்எஸ்டி சூப்பர் ஸ்டாரோடைய டெபியூட் இப்படி ஒரு பிரம்மாண்டமான அரங்கத்தில் இருக்கிறத நான் இப்போ தான் முதல்ல பார்க்குறேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி யாருக்காது இப்படி? நான் இப்போ தான் முதல்ல பார்க்குறேன். ஸோ இவ்வளோ ப்ரொமோ கட் போட்டு இப்படி ராயல் ரம்பில் ரிட்டர்ன் ஆகிறான்னு. ஆனால் அதே மாதிரி இந்த வாரம் நீங்கள் மண்டே நைட்டாக பார்த்துருப்பீங்க, பால் ஹேமன் எப்படியாவது ராயல் ரம்பில் பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கரை பங்கு வைக்கணுங்கிறதுக்காக போன வாரம் ஆடம் பிஎஸ் பண்ணதெல்லாம் சொல்லி எப்படியோ பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கருக்கு அந்த சான்ஸை வாங்கி கொடுத்துட்டாரு. ஆனால் ஆடம் பிஎஸ் ஒரு கோக்குமாக்கு ஒரு விஷயம் பண்ணியிருப்பார், அதாவது நான் பிரான் பிரேக்கரை மட்டும் இந்த ராயல் ரம்பில் சேர்க்கல, டீமையும் சேர்த்து விட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ லோகன் பால், பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீட், ஆஸ்டின் தியரிலாம் இருக்கிறாங்க. இந்த நியூஸ் கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா பாலியமனோட ஃபேஸ் கட்டும் சரி, அதே மாதிரி பிரான் பிரேக்கரோட ஃபேஸ் கட்டும் சரி அப்படியே டல்லாக இருக்கும். ஏன்னா தான் டீம் மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களே ஹெல்மெட் பண்ணுற விஷயம் வரும். ஸோ எப்படி இவங்க டீம்லேருந்து ஒருத்தர் தான் வெற்றி பெறும் போது எல்லாருமே வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்பாங்க.
அந்த பிரச்சனை ஏற்பட்டதுனால தான் அப்படி ஸ்மைல் பார்த்தீங்கன்னா அப்படியே மாறி இருக்குது. ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது காய்ஸ். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜியோனி ஈவன்ஸ் வந்து போன வாரம் இன்ஜுரி ஆயிடுச்சு, நமக்கு தெரியும். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு ஏற்பட்டது மைனர் இன்ஜுரி தான், ஸோ 1 வீக் ரெஸ்ட் எடுத்தால் போதும் சொல்லிட்டாரு. அதெல்லாம் ரெஸ்ட் முடிஞ்சிருச்சு, நான் ராயல் ரம்புக்கு வரப்போகிறேன், எனக்கு வந்து பிக்கு கிடச்சிட்டு அப்படிங்கிறது சொல்லிட்டாரு. ஸோ WWE பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யார் 30 பேர் அப்படிங்கிறது முன்னாடி வச்சுருப்பாங்கல்ல, அது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிக் பண்ணிட்டாங்க போல இருக்குது. அதில் இவருக்கும் இடம் உண்டு, உனக்கும் இடம் உண்டு ராயல் ரம்பில். அதே போல் ரோமன் ரெயின்ஸோடைய அஃபிஷியல் ப்ரொமோ கட்டையும் வீக்லி போடுறாங்கல்ல, அதே மாதிரி இந்த வாரம் போட்டு ரோமன் ரெயின்ஸ் ரியாத்துக்கு வராரு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கான நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் இன்றைக்கி வந்து மண்டே நைட்டாக நடந்திருக்கும். இது ஒரு ஃபேட்டல் 4-வே மேட்சாக நடந்திருக்கும். ஆக்சுவலி இந்த ஒரு ஃபேட்டல் 4-வே மேட்ச்சில் இந்த டீம்லாம் வெற்றி பெறாதுப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்ட் செட்டில் ஒன்று இருக்கும்ல, அதில் ஒன்று தான் ஆல்ஃபா அகாடமி. ஏன்னா மற்றவங்கெல்லாம் ஓகே, பட் ஆல்ஃபா அகாடமி வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத நினச்சி பார்க்கல, பட் ஆனால் அவங்க வெற்றி பெற்றிருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா குந்தர் வந்து அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா நான் டாக் டீம் அண்ட் ராயல் ரம்பல் மேட்ச்சில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போன வாரம் சொல்லியிருந்தாரு. இப்போ அன்டிக்ளேட் பண்ணிட்டாராம். அதாவது இன்றைக்கி நடந்த ராயல் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் ஏஜே ஸ்டைல் கூட விளையாடுற மேட்ச் இருக்கிறதுனால என்னால் ராயல் ரம்பவை ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ஸோ அதனால் நான் அன்டிக்ளேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. ஸோ ராயல் ரம்போ டாக் டீம் மேன் மேட்ச்லேருந்து இவர் இப்போதைக்கு தற்காலிகமாக விளங்கியிருக்காராம். ஜெயிச்சா ஒருவேளை இருப்பார் போல இருக்குது. ஏன் இந்த முடிவுன்னு தெரில. அண்ட் மேபி எனக்கு தெரிஞ்சு குந்தர் பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் கூட விளையாடுறாருல, அதில் ஒரு வேளை ஏஜே ஸ்டைலை பீட் பண்ணிட்டாருன்னா ஏஜே ஸ்டைலோடைய கெரியர் முடிஞ்சிச்சு இல்லை. அப்போது அதே ஒரு மூமெண்ட்டோட ஒரு ராயல் ரம்பில் எலிமினேட் ஆனால் நல்லா இருக்காதுல்ல. ஏன்னா எப்படியும் குந்தரை ராயல் ரம்பை வெற்றி பெற வைக்க போகிறது கிடையாது. அதே மூமெண்ட்டில் அவர் வெற்றி பெற்ற மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிறதுனால மேபி WWE பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு அன்பிக்காக்கு செலக்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த ரிட்டைர்மெண்ட் இதோடு இருக்கட்டு, வேறு எது மூமெண்ட்டும் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அப்படி பண்ணியிருப்பாவோ போல இருக்குது. ஜே ஊசோ மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் வந்து ஈட்டு போட்டுட்டு போயிருப்பார். ஜிம்மி எங்கப்பா அப்படின்னு கேட்குறீங்க. ஆக்சுவலி நான் வந்து அதுக்கான செய்திகளை சில நாட்கள் முன்னாடி சொல்லியிருந்தாலும் இப்போ செய்தி பெருசாக வந்துருக்குது. அதாவது ஜிம்மி ஊசோடைய மனைவியான நியோமி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, 8வது மாதம். ஸோ எப்போ வேணாலும் பிள்ளை பிறக்கும், கரெக்டு தானே? 8வது மாதம் ஆகிட்டனாலே பார்த்தீங்கன்னா பிள்ளை எப்போ பிறக்கும்னு சொல்ல முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டாரு. அதாவது இப்போது யூஎஸ்ஏக்குள்ளே எங்கேயாவது நடக்குன்னு வைங்களேன், பக்கத்தில் எதாவது நடக்குன்னு வைங்களேன், ஓகே. இதுவே வாஷிங்டனில் ஒரு ஷோ நடக்குது, இவரோட வீடு வந்து தள்ளி சிக்காகோவில் இருக்குதுன்னா அதுக்கு ஃப்ளைட் ட்ராவலே ரொம்ப லேட் ஆகும்ல, அப்போ போக முடியாது. அவருக்கு லொக்கேஷனுக்கு பக்கத்தில் ராஸ்மேட்டர் நடக்கும்போது கண்டிப்பாக போகலாம், அமெரிக்காவில் நடக்கும்போது ஓகே கண்டிப்பாக போகலாம். இப்போ அமெரிக்காவை தாண்டிலும் கனடாவில் ஷோ நடக்கும்போது கண்டிப்பாக போக முடியாதனால வரல. அண்ட் யூரோப் ட்ரிப்ஸில் தான் தொடர்ந்து ராஸ்மேட்டர் நடத்திட்டு இருந்தாங்க, அதனால் அங்கேயும் போகலை. இப்போ சவுதி அரேபியா ஷோவும் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஷோவாக தான் நடக்குது. ஸோ அங்கேயும் ஸ்மாக்டவுன் அண்ட் ரியாத்தில் ராயல் ரம்போ நடக்குது. ஸோ அதனால் அந்த ஷோக்கும் அவரால் வர முடியாது. ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்குது, அவருடைய கான்ட்ராக்ட் இஷ்யூ. அண்ட் அவருக்கு விசா பார்த்தீங்கன்னா மதர் நாட்டுக்கு இல்லையா, அதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் விசான்னு சொல்லுவாங்க, எந்த நாட்டுக்கு வேணாலும் போகிற விசா. அந்த விசா மற்ற ரெஸ்லர்ஸ் மாதிரி ஜிம்மி யூசோக்கு இன்னும் அந்த புதுப்பிக்கலை, அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இப்படி எக்கச்சக்க ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் WWE வந்து இப்போ இவரை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கிறாங்களாம். என்னப்பா ரிமூவ் பண்ணி வச்சுட்டாங்க, அப்புறம் WWEக்கு வரமாட்டாதான் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி ஆக்டிவ் ராஸ்டர்லேருந்து ரிமூவ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஒரு இன்ஜுரி சுச்சுவேஷனில் இருக்கிற ரெஸ்லர்ஸ், ஒரு ப்ராப்ளம் இருக்கிற சுச்சுவேஷன் ரெஸ்லர்ஸில் வச்சுருக்கிறாங்க. இவருடைய ப்ராப்ளம்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டாலேருந்து ஜிம்மி யூஸை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு WWE பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டுட்டாங்களாம். ஸோ அதனால் அடுத்த வாரத்திலிருந்து ஜிம்மி யூஸை நம்ம ஸ்மாக்டவுன் ரால பார்க்கலாம், சரிங்களா? இந்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக்டவுன் சவுதி அரேபியா, அதுக்கப்புறம் ராயல் ரம்பல் சவுதி அரேபியா, அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்துடுவானுங்கல்ல, அதுக்கப்புறமா வீக்லி போல் நம்ம ஷோ பார்க்கலாம். நம்ம சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா டிஃபெண்டிங் சாம்பியன், கடந்த ஜனவரி மந்த்லேயே பார்த்தீங்கன்னா 3 தடவை தன்னுடைய டைட்டிலை டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு. பெரிய விஷயம்ப்பா, பெரிய விஷயம் கோபால் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முதல்ல பிரான் பிரேக்கர், 2வது ஃபின் பேலர், இப்போ ஏஜே ஸ்டைல். இப்போ நெக்ஸ்ட் மந்த் எப்படி போக போகுது அப்படின்னு தெரில. அண்ட் அதே மாதிரி மெயின் இவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைலுக்கும் சிஎம் பாங்குக்கும் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு ட்ரிபியூட்டை சிஎம் பாங்கு வந்து ஏஜே ஸ்டைலுக்கு பண்ணியிருக்காரு. மேபி இது ஏஜே ஸ்டைலுடைய கடைசி மண்டே நைட்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏஜே ஸ்டைலுக்கு நம்ம ட்ரிபியூட் பண்ணணும்ல, அதனால் ஏஜே ஸ்டைலை கட்டி பிடிச்சி ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு பாடி ஒரு வழி அமைச்சு விட்டுருக்காங்க. இவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது மேபி இது இவருடைய கடைசி மேட்சாக இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் எனக்கும் தோணுதுங்க. அண்ட் மறக்காமல் நீங்கள் சினிமா கிங் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.